அந்த குங்குளிய கலைய நாயனார் இறைவன் மீது எத்துணை பக்தி வைத்திருந்தால் அவர் தாம் பொண்டாட்டி கொடுத்த தாலியை வைத்து குங்குளிய வாங்கணும்னு தோணும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தோணலாம். பொறுப்பற்ற ஆளாக இருக்க நம்ம போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு சொன்னால் இங்கே கூட நிறையா பேர் நமக்கெல்லாம் தெரிந்த மக்கள் நிறையா பேர் பார்த்துருப்போம். நம்ம வீட்டுக்காரம்மா காசு கொடுத்து தண்டலை கட்டிட்டு வான்னு அனுப்பிச்சி விடுவா. போகிற வெளியில் வேற ஒரு கடை வந்துடும். 200 ரூபாய்க்கு ஒரு லோட்டா வாங்கி உள்ளே விட்டுன்னு ஓரமாக போயிடுவேன் இல்லையா? நம்ம பார்க்குறோமே இயல்பாக எவ்வளோ மனிதர்கள் செய்கிறார்கள். நாம் போன நோக்கத்தை விட்டு விட்டு 200 ரூபாய்க்கு லோட்டா விடுறத எவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், அந்த குங்குளியத்தை காசு கொடுத்து வாங்குறார். என்ன சொல்கிறார், பா கொடுக்க பணம் இல்லை, தாலி வேணா இருக்கு வாங்கிக்கிறியா? அவனுக்கு என்ன கரும்பு தின்ன கூலிய இந்த குங்குளியத்துக்கு இவ்வளோ பவுன் தங்கமா கொண்டா. என்ன பண்ணுறார் உடனே குங்குளிய கலைஞர் என்ன சொல்கிறார், இந்த மாட்டு வண்டியை நீ கொண்டு போய் என்ன பண்ணிவிடு, நேராக